70களிலும் 80களிலும் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களாக வலம் வந்த பாலச்சந்தர், பாரதிராஜா, பாக்யராஜ் போன்ற திரை ஆளுமைகளிடம் சினிமாவை கற்று தேர்ந்த துணை இயக்குநர்களே 90களில் முழுவதிலும் தமிழ் சினிமாவின் பிரபலமான இயக்குநர்களாக விளங்கினர். அந்த வகையில் திரைக்கதை மன்னன் பாக்யராஜிடம் சினிமா பயின்ற பாண்டியராஜனும் பார்த்திபனும் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான படைப்பாளிகளாக இன்றளவும் கொண்டாடப்படுகின்றனர். அவர்களுக்கு பிறகு பாக்யராஜின் சீடர் எனும் அடையாளத்துடன் 90கள் முழுவதிலும் தமிழ் சினிமாவில் பல வெற்றிகளை சுவைத்தவர் குடும்பங்கள் கொண்டாடிய இயக்குனர் வி. சேகர். அவரது பல திரைப்படங்கள் இன்றைக்கும் திரை ஆர்வலர்களால் கொண்டாடப்படுகின்றது என்றாலும் கூட அவரது 4வது படைப்பான ஒன்னா இருக்க கத்துக்கிடும் திரைப்படம் பேசிய கருத்துக்களும் அந்த கருத்துக்களை அவர் சொன்ன விதமும் என்றைக்கும் ரசிக்கத்தக்கவை. பாக்யராஜிடமிருந்து வெளியேறி வி. சேகர் இயக்கிய முதல் திரைப்படம் நீங்களும் ஹீரோதான். திரை கவர்ச்சியாலும் நடிகர்களின் திரை மாயையாலும் சாமானிய மக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதல் படத்தில் நச்சென்றும் நறுக்கென்றும் சொன்னார் இயக்குனர் வி. சேகர். அதன் பிறகு வி. சேகர் இயக்கிய நான் பிடிச்ச மாப்பிள்ளை மற்றும் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் ஆகிய 2 படங்களும் ஜனரஞ்சகமான வெற்றியை பதிவு செய்தன. மற்ற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டன. முதல் படத்தின் சுமாரான வெற்றிக்கு பிறகு வெளியான அடுத்த 2 படங்களையுமே ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டதால் 4வது படமான ஒன்னா இருக்க கத்துக்கணும் படம் மூலம் சில காத்திரமான சமூக கருத்துக்களை நகைச்சுவை கலந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் கூறினார் வி. சேகர். ஜாதியால் ஏற்படுகின்ற பிளவும், ஒரு சாராருக்கு மறுக்கப்படுகின்ற கல்வியும் ஒரு கிராமத்தை எப்படியெல்லாம் பாதிக்கிறது, அவர்களின் தனி மனித வாழ்வு ஆட்டுமந்தை மனப்பான்மையால் எப்படியெல்லாம் சிதைகிறது என்பதை சுவாரஸ்யமாகவும் ஜனரஞ்சகமாகவும் பேசியது ஒன்னா இருக்க கத்துக்கணும் திரைப்படம். முதல் 3 படங்களிலும் முன்னணி ஹீரோக்களிடம் செல்ல விரும்பாத வி. சேகர் தனது 4வது படத்திலும் அதனையே தொடர்ந்தார். 90களின் தொடக்கத்தில் பெரிய அளவில் மார்க்கெட் இல்லாமல் இருந்த நடிகர் சிவகுமாரை கதையின் முதன்மை நாயகனாக வைத்தே ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்தை இயக்கினார் வி. சேகர். கதையில் சிவகுமாருக்கு ஜோடியோ டூயட் பாடல்களோ இன்றி கிட்டத்தட்ட அவரை முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் காட்டியிருந்த விதம் ரசிக்கத்தக்கது. சிறுவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டு அவர்களது பிறப்பையும் ஜாதி பின்னணியையும் முன்னிறுத்தி அவர்களை சிந்திக்க விடாமல் செய்கின்ற போக்கை எதிர்த்து அறிவு என்னும் ஒளியை ஏற்றுகின்ற பள்ளி தலைமை ஆசிரியராக சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் சிவகுமார். படிப்பின் வாசனையை அறிந்திடாத, பகுத்தறியும் திறன் இல்லாத ஏழை குழந்தைகளின் வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கும் சிவகுமார் மிட்டாய் கொடுத்து குழந்தைகளின் அன்பை பெற்று அவர்களை பள்ளிக்கு அழைத்துச் சென்று கல்வியும் கொடுப்பார். சுடுகாட்டில் பிணம் எரிப்பவராக இருந்து ஊர் சாவிற்கு மேடமடித்து வாழும் கவுண்டமணியின் மகனை பள்ளிக்கு அழைத்துச் சென்று எந்தவித பாகுபாடும் இன்றி கல்வி வழங்குகின்ற சிவகுமாரின் சிவராமன் கதாபாத்திரம் பேசிய கல்வி அரசியல் நுட்பமானது. அதுவரை அந்த ஊரில் திட்டமிட்டு உயர்ஜாதி சிறுவர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட கல்வியை ஊரால் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கு அடிமை வேலை செய்கின்ற காலனி சிறுவர்களுக்கும் சமமான கல்வியை வழங்குகின்ற சிவகுமாருக்கு முளைக்கின்ற எதிர்ப்புகள் ஏராளம். எல்லோரும் படித்துவிட்டால் தங்கள் சாதிய கட்டமைப்பு உடைந்து விடுமோ என அச்சம் கொண்டு விரட்டுகின்ற வினு சக்கரவர்த்திக்கு சிவகுமார் கொடுக்கின்ற பதிலடிகள் காத்திரமானவை. அந்த காலத்தில் ஆண்டாண்டு காலமாக வீடு வீடாக சென்று முடி திருத்துகின்ற துணி வெடுக்கின்ற குமரிமுத்து மற்றும் கே. சவுந்தர் ஆகிய இருவருடைய அடுத்த தலைமுறை சுயமாய் வாழ உதவுகின்ற சிவகுமாரின் தொலைநோக்கு பார்வை எக்காலத்திற்கும் அவசியமானது. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மரியாதையுடனும் பழைய மோசமான அடையாளங்களை துறந்தும் சமமான சமுதாயத்தில் வாழ வேண்டும் என்கின்ற சிவகுமாரின் எண்ணங்கள் இன்றைக்கும் தேவைப்படுபவை. தனது முதல் படத்தில் இருந்தே கவுண்டமணியுடன் தொடர்ந்து பயணித்தார் இயக்குனர் வி. சேகர். அவற்றில் ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்தில் கவுண்டமணி ஏற்று நடித்த பிணம் எரிக்கும் சுடலை கதாபாத்திரம் மிக முக்கியமாகும். கல்வி மறுக்கப்பட்டு பல தலைமுறைகளாக ஊராரிடம் அடிமைகளாக வாழுகின்ற பலரையும் தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் வசனங்கள் மூலமாகவும் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தினார் கவுண்டமணி. படத்தின் ஆரம்ப காட்சியிலேயே கவுண்டமணியின் தொழில் என்ன, அதனால் அவரை வறுமை எந்த அளவுக்கு பாதித்துள்ளது என்பதை காட்டிய இயக்குனர் வி. சேகர் அவரது அறியாமை சார்ந்த கலாட்டாக்களையும் நகைச்சுவையுடன் காட்சிப்படுத்தினார். எங்கிருந்தோ கோட் சூட் போட்டுக்கொண்டு நல்லவர்கள் போல் வருகின்ற ஏமாற்று கும்பல் காட்டுகின்ற பேராசைக்கு மயங்கி பணத்தையும் சொந்த வீட்டையும் இழக்கின்ற கவுண்டமணியின் நிலை பரிதாபத்திற்குரியது. எழுத படிக்க தெரியாத, நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ள இயலாத மனிதராக வாழுகின்ற கவுண்டமணி செந்திலின் துணையுடன் ஏமாறுகின்ற காட்சி நகைச்சுவை என்பதை தாண்டி விழிப்புணர்வை ஊட்டக்கூடியது.
அதுவரை தன்னுடைய குலத் தொழிலான மரணத்திற்கு ஆடுகின்ற தொழிலையே மகனுக்கு கற்பிக்க நினைக்கின்ற கவுண்டமணி தலைமை ஆசிரியர் சிவக்குமாரின் வற்புறுத்தலின் பேரில் தன் மகனையும் படிக்க வைக்க ஆசை கொள்வார். தனக்கு இந்த சமுதாயத்தில் கிடைக்காத மரியாதையும் அந்தஸ்தும் படிப்பின் மூலம் தன் மகனுக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசை கவுண்டமணிக்குள் கொழுந்து விட்டு எரியும். கவுண்டமணி தனது மகனை பள்ளிக்கு அழைத்து செல்லும் பொழுது அந்த ஊரின் பிராமணரான SS சந்திரனும் தன் மகனை பள்ளிக்கு அழைத்து வருவார். இருவரும் சந்தித்துக் கொள்ளுகின்ற காட்சியும் அதனை ஒட்டி அவர்கள் பேசுகின்ற வசனமும் பிரபலமானவை. இன்றைக்கு ரீல்ஸ் கலாச்சாரத்திலும் கூட ஒன்னாயிருக்க கத்துக்கணும் படத்தில் கவுண்டமணி பேசுகின்ற முற்போக்கு வசனங்கள் ஜென்சி தலைமுறையாலும் கொண்டாடப்படுகின்றன. வேலையின்மையும் அதனை சார்ந்து பீடித்துக் கொள்ளுகின்ற வறுமையும் கவுண்டமணியை அலைக்கடிக்கும். படத்தின் ஆரம்ப காட்சியில் தொடங்கி படத்தின் ஆங்காங்கே சில காட்சிகளில் கவுண்டமணியின் நோக்கத்தை நகைச்சுவையாக காட்டினார் வி. சேகர். எப்போது இந்த ஊரில் சாவு விடும், எப்பொழுது நமக்கு வேலை கிடைக்கும் என்கின்ற எண்ணங்களால் அலைக்கழிக்கப்படுகின்ற கவுண்டமணி ஊரில் உள்ள வயதான மனிதர்களுடன் செய்கின்ற சேட்டைகள் ரகடையானவை. வினு சக்கரவர்த்தியின் அம்மா இறந்ததற்கு குதூகலிக்கின்ற கவுண்டமணி அந்த இறப்பில் படு உற்சாகமாக வேலை செய்வார். அந்த இறப்பின் முடிவில் சுடுகாட்டில் சவத்தின் மீது போடப்படுகின்ற காசை எடுக்க மற்றவர்களுடன் அடித்துக் கொள்ளுகின்ற கவுண்டமணி வறுமையின் தாக்கத்தால் மனித தன்மையற்ற மனிதராகவே சில நேரங்களில் நடந்து கொள்வார். ஊரின் எல்லா சாவையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற கவுண்டமணிக்கு தனது மகனின் இறப்புதான் பல விஷயங்களை பொட்டில் அடித்தாற் போல சொல்லிக் கொடுக்கும். அதுவரை சவத்தின் முன்பு போடப்படுகின்ற பணத்தை ஆர்வமாக எடுக்க வந்த கவுண்டமணி மகனின் இறுதிச் சடங்கின் பொழுது வெடித்து உடைந்து புலம்பி அழுகின்ற காட்சி நிகழ்ச்சியானது. கவுண்டமணியின் மற்றொரு பரிமாணத்தை காட்டிய படங்களில் ஒன்னாயிருக்க கத்துக்கணும் மிக முக்கியமான திரைப்படம். கவுண்டமணியைப் போல காத்திரமான கதாபாத்திரம் இல்லை என்றாலும் செந்திலின் கதாபாத்திரம் கதையை ஒட்டியே வருகின்ற கதாபாத்திரமாக, அதே நேரம் கதையின் முக்கியமான காட்சிகளில் தனது இருப்பை அழுத்தமாக வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாக எழுதப்பட்டது. பழைய ஆங்கில செய்தித்தாளை கையில் வைத்துக் கொண்டு தப்பும் தவறுமாக ஆங்கிலம் பேசிக்கொண்டு கிராமத்தை ஏமாற்றுகின்ற செந்திலை ஆத்திரத்துடன் கவுண்டமணி புரட்டி எடுக்கின்ற காட்சிகள் கலாட்டாவானவை. பொதுவாகவே வி. சேகரின் படங்களில் ஏதோ வந்தோம் சென்றோம் என இருக்க மாட்டார் செந்தில். அவருக்கென கதையில் பிரத்யேகமான கதாபாத்திரம் எழுதப்பட்டிருக்கும். தன் தந்தை ஊர் நாட்டாமையிடம் அடிமைப்பட்டு கிடப்பதை விரும்பாத செந்தில் படம் முழுக்க ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு மூர்க்கமான மனநிலையிலேயே செயல்படுவார். ஆரம்பத்தில் வித்தியாசமான சிகை அலங்காரம், உடை அலங்காரம் என தான் தோன்றியாய் அலைகின்ற செந்திலின் கதாபாத்திரம் சிவக்குமாரின் அன்பாலும் அறிவுரைகளாலும் மெல்ல மெல்ல மாற முற்படும். செந்திலின் மனமாற்றத்தை அவரது தோற்றம் மாறுவதில் தொடங்கி சின்ன சின்ன காட்சிகளில் அவர் வீராவேசமாக வசனங்கள் பேசுவது வரை பிச்சுமணி கதாபாத்திரத்தை வி. சேகர் கையாண்ட விதம் ரசிக்கத்தக்கது. சிவக்குமார் கவுண்டமணி செந்திலுக்கு பிறகு கதையை நகர்த்தி செல்லுகின்ற முக்கிய கதாபாத்திரமான வினு சக்கரவர்த்தி ஏற்று நடித்த ஊர் நாட்டாமை கதாபாத்திரம் அரசாங்கம் தருகின்ற அனைத்து சலுகைகளையும் தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களையும் செயல்படுத்தாத நயவஞ்சகராக வினு சக்கரவர்த்தி காட்டிய வில்லத்தனம் தந்திரமான ஊர் மக்களிடம் வேலையை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும் போட்டால் போதும் என்கின்ற வக்ர புத்தி மிகுந்த பண்ணையார்த்தனத்தை படம் முழுமைக்கும் பிரதிபலித்தார் வினு சக்கரவர்த்தி. ஊர் சிறுவர்களிடம் கல்வி அறிவு விரிவடைந்தால் அது ஆண்டாண்டு காலமாக கட்டி காக்கும் சாதிய கட்டுப்பாடுகளுக்கு இடைஞ்சலாகும் என நினைக்கும் வினு சக்கரவர்த்தி ஊர் குழந்தைகள் படிக்காமல் இருப்பதற்கான அனைத்து நரித்தனங்களையும் தன் சகாக்களுடன் திறம்பட செய்ய முயல்வார். இவை அனைத்தையும் தாண்டி ஊர் மக்களை செயல்களால் வஞ்சித்துவிட்டு வெறும் வாய் வார்த்தைகளால் உணர்வு பூர்வமாக பேசி ஏமாற்றுகின்ற உத்தியை படம் முழுக்க கடைபிடித்தார் வினு சக்கரவர்த்தி. குறிப்பாக கவுண்டமணி, குமரிமுத்து என தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகின்ற மக்கள் வெகுண்டெழுகின்ற பொழுதெல்லாம் நீலி கண்ணீர் வடித்து அவர்களது அன்பை தவறான வழியில் பயன்படுத்தி உழைப்பை சுரண்டுகின்ற வினு சக்கரவர்த்தி கதாபாத்திரம் பேசிய ஆதிக்க அரசியல் 90களின் தமிழ்நாடு முழுவதும் கொழுந்து விட்டெறிந்தது. அதனை தன்னுடைய படத்தில் சரியாக பயன்படுத்திக் கொண்டார் இயக்குனர் வி. சேகர். படம் முழுமைக்கும் அதிகார போதையில் தனது குடும்பம் தொடங்கி எல்லோரையும் ஆட்டி வைக்கின்ற வினு சக்கரவர்த்தி தனது முடிவை தானே தேடிக்கொள்ளும் காட்சி குறிப்பிட்ட அந்த கதாபாத்திரத்தின் ஆளுமையை இறுதி வரை கடைபிடிக்கும் வகையில் எழுதப்பட்டது. ஆதிக்க மனப்பான்மை கொண்ட வினு சக்கரவர்த்தி மட்டுமே ஜாதியை கையில் தூக்கி பிடித்துக் கொண்டு சுற்ற மாட்டார். அவரிடமும் ஊர்க்காரர்களிடமும் அடிமை போல இருக்கும் கே சௌந்தரிடம் சாதியின் வேர் ஆழமாக பதிந்திருக்கும். வேற்று ஜாதியில் பிறந்த சார்லி தன் மகள் கோவை சரளாவை திருமணம் செய்து கொண்டுள்ளார் எனும் ஒரே காரணத்திற்காகவே இருவரையும் ஒன்று சேர விடாமல் மனங்களை பார்க்காமல் ஜாதியை மட்டுமே தூக்கி பிடித்துச் சொல்வார் கே சௌந்தர். ஆக
ஜாதி என்பது எல்லா விதமான மனிதர்களிடமும் இருக்கிறது. அவரவர் அதிகார எல்லைகளுக்கு உட்பட்டு அதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை சார்லி, கோவை சரளா எனும் இரு கதாபாத்திரங்களை வைத்து விளக்கினார் இயக்குனர் வி. சேகர். இவர்கள் தவிர வினு சக்கரவர்த்தியின் கூடவே இருந்து எல்லா காரியங்களையும் ஊதி பெரிதாக்குகின்ற எஸ். சந்திரனின் ஐயர் கதாபாத்திரத்திற்கு இறுதியாக கிடைப்பது ஏமாற்றம் மட்டும்தான். வி. சேகரின் முந்தைய படமான பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் படத்தில் மனோரமாவுக்கு அழுத்தமான கதாபாத்திரம் கிடைத்தது. அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒன்னா இருக்க கத்துக்கணும் படத்தின் முக்கியமான மைய கதாபாத்திரம் மனோரமாவுடைய. அதற்கு முன்பு கங்கை அமரன், சந்திரபோஸ் என இரு இசையமைப்பாளர்களுடன் வேலை செய்த வி. சேகர் இளையராஜாவுடன் இணைந்த முதல் திரைப்படம் ஒன்னா இருக்க கத்துக்கணும். நாளை தலைவன் அல்லவா, ஏழை உலகின் மன்னவா என புலமை பித்தனின் வரிகளில் இடம்பெற்ற பாடல்கள் சமத்துவத்தை பேசுகின்ற வண்ணம் உருவாக்கப்பட்டன. 80களில் சாதிய ஏற்றத்தாழ்வு குறித்த காத்திரமான கதைகளை பல இயக்குனர்கள் தங்களது திரைமொழியில் சிறப்பாக கூறியுள்ளனர். அந்த வரிசையில் வி. சேகரின் ஒன்னா இருக்க கத்துக்கணும் மீண்டும் ஒரு காத்திரமான படைப்பாக ரசிகர்களை கவர்ந்தது. சீரிய கருத்துக்களை எப்படி நகைச்சுவையை முன்னிறுத்தி அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்பதற்கு இயக்குனர் வி. சேகரின் பல படங்கள் எடுத்துக்காட்டானவை என்றாலும் அவற்றில் ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்றைக்கும் முதன்மையான சினிமா.